ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ பற்றி பேசலாம், என்ன டாப்பிக்கில் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என் வீடியோ பிடிச்சிருக்காதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதனால் என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட இதான் இந்த வேண்டுகோள் தான் கேட்டுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ உங்ககிட்ட என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறது, வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நமக்கு வீடு நம்ம மற்ற இடத்த விட வீட்டை தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு வீட்டை 3 செக்ஷனாக நான் பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு நுழைவாயில், ரெண்டாவது ஹாலு, மூணாவது கிச்சன், நாலாவது பெட்ரூம். சரியா? இவ்வளோ தான் ஒரு வீட்டில் நமக்கு இருக்கும். அதனால் ஒவ்வொரு ரூமை பற்றி நான் உங்ககிட்ட சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பேசி நான் அவங்கள போர் அடிக்க விரும்பலை. சில பேருக்குலாம் தொடர்ந்து ஒரே வீடியோ போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக, ரொம்ப போரிங்காக சில பேர்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, நம்ம இப்படி பிரித்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடு, ஹோம். வீடு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று, என்ன அப்படி தானே எல்லாருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடு இருக்காதா, நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் எல்லாம் அமைச்சிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த வீடு இல்லாதவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காதா. வீடு ஏன் நம்ம அந்த அளவுக்கு வீட்டை நேசிக்கிறோன்னா, நம்ம வீட்டு கூட தான் ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுவும் பெண்கள் வீட்டிலே தான் கண்டிப்பாக இருப்போம், வெளியே எங்கேயும் போக மாட்டோம். அப்படிங்கிறதுனால அந்த வீடை நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துப்போம். ஆனால் வீடை கண்டிப்பாக நம்ம சுத்தமாக வைக்கணும். நம்ம சில பேர்லாம் வீடு தானே அப்படின்னு சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் அது சாதாரணம் கிடையாது. வீடு பஞ்சபூதங்களால் ஆனது. அது ஒரு பஞ்சபூதம். அதாவது பஞ்சபூதம்னா என்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். நிலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வீடு கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வீடு கட்டும் போது தண்ணி எல்லாமே, அதாவது சொல்கிறல மொத்தத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, வீடுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால் அந்த வீடு நம்மக்கிட்ட ஒரு பேசுகிற மாதிரியே நமக்கு இயற்கை, அதாவது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, நமக்கு அந்த வீட்டை பாசிட்டிவாக நீங்கள் வச்சு பாருங்களேன். அந்த வீடு ரொம்ப அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ஒரு மனுஷனே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம எவ்வளோ அழகாக இருக்கணும், நம்ம ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம முகத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ஒரு வீடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, வீடோட என்ட்ரன்ஸ், நுழைவு பகுதி, ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம், ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா ஃபஸ்ட்டு அந்த வீட்டோட முன்பக்கம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்து தானே நம்ம போகிறோம். நம்ம சில வீடெலாம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த வீடு என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் முன்னோர்கள் வீட்டு முன்பகுதி நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னே நம்மக்கிட்ட சொல்கிறது. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ட்ரன்ஸ், நுழைவு பகுதியை நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டின் முன்பகுதி. அதுக்கப்புறம் நம்ம காலையிலேயும் மார்னிங் டு ஈவினிங் நம்ம கண்டிப்பாக தொளிச்சு நம்ம கோலம் போடணும். அது ரொம்ப நல்லது. ஏன்னா அது மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நான் சொல்கிற என் வீடியோ பெண்கள்லாம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். மகாலட்சுமி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் மகாலட்சுமியோட அவதாரம். அதனால் மகாலட்சுமிக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு பிடிக்கும். நம்ம அந்த விஷயங்கள்லாம் நேசிக்க ஆரம்பிக்க மகாலட்சுமி தாயார் நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் அது கண்டிப்பாக உணர்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி விளக்குமாறு, செருப்பு அதெல்லாம் நம்ம அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் உடனே நம்ம நீட் பண்ணி வச்சிடணும். சில பேருக்குலாம் தெரியாது.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது வீட்டு முன்னாடி நீங்கள் எப்பவுமே பெர்ஃபெக்டாக வச்சுருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் படி அதில் வந்து குப்பை போடுறது தாளை போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நிலைவாசலை வந்து நல்லா தொடச்சிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வைங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நிலைவாசலில் வந்து மாவில தோரணம் கட்டி போடுறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப வீட்டுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும். சில வேளை நினைக்கலாம் மாவில தோரணம் கட்டி போட்டால் கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிறேன். காய தான் அதோட மகத்துவம் வந்து அதிகமாகிட்டே வரும். வீட்டுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாசலில் வந்து நம்ம கந்திஷ்டி விநாயகர் ஃபோட்டோ மாட்டி வச்சோன்னா கந்திஷ்டி விநாயகர் ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி இதெல்லாம் போட்டு வச்சோன்னா வெளியேருந்து வர்றவங்க வந்து கெட்ட எண்ணத்தோடு வந்தாலுமே அந்த கந்திஷ்டி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கெட்ட சக்தியில் வருவாங்க, இல்லை கெட்ட எண்ணத்தில் வருவாங்க, இல்லை நம்ம மேலே பொறாமை பிடிச்சவங்களாக இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க கெட்ட சக்தியோடு வராங்க இல்லை கெட்ட எண்ணத்தோடு வராங்கன்னா அந்த எதிர்மறை சக்தியை வந்து அப்படியே அந்த கண்ணாடியும் அந்த விநாயகர் ஃபோட்டோ அதை ஈர்த்துக்கிறோம். நமக்கு வந்து உள்ளே வரும்போது அவங்க தெளிவாக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வாசல் படியில் வந்து ஒரு 2 எலுமிச்சப்பழத்தை வந்து 2ஆக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நம்ம வாசல் படியில் வைக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் அதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அதுக்கப்புறம் வந்து கந்திஷ்டியுமே உங்களுக்கு அவ்வளோவா வராது. அதுக்கப்புறம் வந்து வீட்டு நுழையும் போது நம்ம வாசப்படிக்கிட்ட நம்ம உருளி கண்டிப்பாக வைக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஜன்னல் கதவு ஜன்னல்லாம் இருக்கும் சில பேர் வீட்டில். அந்த ஜன்னலெல்லாம் கண்டகடத்தி குப்பைலாம் வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு செல்ஃப் வச்சு இல்லை ஏதாவது ஒரு ஆங்கர் மாதிரி மாட்டி அதுக்குள்ளே நீட்டாக வைங்க. மேக்ஸிமம் வீட்டு முன்பக்கத்தை பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம மூஞ்சி இவ்வளோ அழகாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று கண்டதை கொண்டு மூஞ்சில் கொண்டு குத்திக்கிட்டு இருந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டை பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் தொடர்ந்து வீட்டை பற்றி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தால வந்து ஒவ்வொரு ரூம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.